ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்ணிக்கலாம். ஸ்லிங்ஷாட் செய்ய போகிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒண்டிவில் போன தடவை வந்து நான் சந்தையில் வாங்கினேன். அதை வந்து அடிச்சு அதெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி நாமளே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானே செய்கிறது அதை வந்து வீட்டில் செய்ய போகிறோம். வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நான் வந்து ஒரு மரத்தில் தேடி நல்லா இது மாதிரி மாதிரி இருக்கிற குச்சியை வந்து உடச்சிட்டு வந்துட்டேன். அது மாதிரி இருக்கிற குச்சி உடச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இல்லை நல்லா இப்படி மொழல் பண்ணிட்டு நல்லா சுரண்டி எடுத்து மொழல் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் டியூப் இருக்கு இல்லையா, சைக்கிள் டியூப்பை இங்கே வரும். சைக்கிள் டியூப்பை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல நான் ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டு விட்டு இந்த இடத்துல வச்சு ஒட்டிடணும். நல்லா பிடிச்சிக்கணும். பாருங்க, இது கொஞ்ச நேரம் காயணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்போதான் நல்லா ஒட்டும். கொஞ்ச நேரம் காயிட்டும். லைட்டாக ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வலிக்குது. எனக்கு துளி போட்டதுக்கு எப்படி நிறையா போட்டுச்சுன்னா கையெல்லாம் ஐயோ நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. இன்னும் இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் ரப்பர் பேண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டியூப்ல எடுத்து போட்டேன். போட்டு ஒட்டி எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து கல் எடுத்து விடுறதுக்கு வேணும் இல்லையா நடுவில். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சைக்கிள் டியூப்ல கட்டியிருக்கீங்க பாருங்க, ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு நீ இதையும் எடுத்துக்கலாம். இப்படி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் போதும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. பிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த பக்கமும் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ போட்டோம்னா நம்ம வண்டி வெல் ரெடி. ஆமாடா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டிவில் ரெடி. இன்னும் இது கொஞ்ச நேரம் காயணும். நல்லா கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டிவில் இப்போ ரெடி. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கு தான் நான் முன்னாடியே கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, குட்டி கல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபெவிகால் கொஞ்சம் காயிட்டும். ஓகேவா? நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் காயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெவிகால் நீ வெட்டலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெட்டலாம். வாவ் செம ஃப்ரெண்ட்ஸ். இதே வரலையே, ஏன்னா மறுபடியும் இப்போ தான் பார்க்குறேன். இப்படி ஒட்டிட்டேன். இப்படி ஒட்டினா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போகும்? இப்படித்தானே ஒட்டணும். இப்படி ஒட்டினா சைடாக ஒட்டினா தானே போகும். சரி வாங்க புதுசு அதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சு புதுசாக ஓட்டுறேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். அமுத்தி பிடிச்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஷேக் ஆகாமல் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலேயே ஒர்க் பண்ணும். நல்லா காயிட்டும். ஓகேவா?
எடுத்து நாம சரியா போட்ட ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் நல்லா இப்படி அமர்த்தி பிடிச்சாதான் வாட்டருக்கு. ஏன்னா இந்த கை இப்படி எடுக்க முடியல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை இதில் போடுறேன். போட்டு இந்த இதை ஒட்டி விட்டுருவாமா. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்போதான் காயும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உண்டிவில் ரெடி. தூரமாக தான் போகுது எனக்கு, ஆனால் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கல. இப்படி நேராக விட்டு உங்களுக்கு ஆனால் தெரியாத, அதனால் தொட்டி டார்கெட் பண்ணலவா. கல் எடுக்கலாம், டார்கெட் பண்ணலாமா இப்போ. வாவ், கரெக்ட் ஷாட். இன்னும் அடிக்கலாம். முதல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரப்பர் பேண்டில் வச்சுருந்தேன். ரப்பர் பேண்ட்லேயே முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடச்சிது. ஆனால் இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். வா, இது கரெக்டான இருக்குது. மூணாவது கல் அடிச்சிடலாம். ஓகே, பாய். மறக்காம இந்த கோஃபனை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.